வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கார்த்திக் சிட்டி படத்துலேருந்து. இன்றைக்கி நான் ஈரோடு ஆனமலைஸ் ரெனால்ட் ஷோரூம்லேருந்து தான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஃபார் புக்கிங் அண்ட் டெஸ்ட் ட்ரைவுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கான்டாக்ட் பண்ணுறத செக் பண்ணி பாருங்கள். மேலும் இதுமான வீடியோக்கள் நீங்கள் பார்க்குறேன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்டேட் செய்யப்பட்ட, அதாவது ஃபேஸ்லிஃப்ட் செய்யப்பட்ட ரெனால்ட் ட்ரைபருடைய பேஸ் மாடலான அத்தன்டிக் வேரியன்ட் ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணியிருந்தோம். பார்க்காதவங்களுக்கும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த அப்டேட் செய்யப்பட்டதில் இதோடைய வேரியன்ட் நேம்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது பேஸ் மாடல் வந்து நமக்கு அத்தன்டிக்குங்க. செகண்ட் பேஸ் மாடல் எவல்யூஷன், அதாவது இப்போ நம்ம இருக்கிறது டெக்னோ அண்ட் எமோஷன் அப்படின்ற 4 வேரியண்ட்டில் அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. அதாவது ஒன்றும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி RXC, RXL, RXT, RXZன்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ நமக்கு அந்த அத்தன்டிக், எவல்யூஷன், டெக்னோ, எமோஷன் அப்படின்னு மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ பேரை மட்டும் மாற்றாமல் ஃபியூச்சர்ஸுமே நிறைய மாற்றி கொடுத்துருக்காங்க. அதுவும் எஸ்பெஷலாக சேஃப்டி எஸ்பெக்ட்ஸில் சில விஷயங்கள் நமக்கு ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ரெனால்ட் ட்ரைபருங்க, இன்றைக்கி இந்தியாவில் அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கிற ஒரு 7 சீட்டர் MPVயாக இந்த ரெனால்ட் ட்ரைபர் இருக்குதுங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த வண்டியில் நமக்கு ஒரே ஒரு இன்ஜின் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. அந்த 1 லிட்டர் எண்ணெய் பெட்ரோல் இன்ஜினுங்க. அது போக இதோடைய டிரான்ஸ்மிஷன் பொறுத்தளவு நமக்கு 5 ஸ்பீட் மேனுவல், 5 ஸ்பீட் AMT அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. 5 ஸ்பீட் மேனுவலை பொறுத்தளவு நீங்கள் பேஸ் டு டாப் எண்ட் வரைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாங்க. ஆனால் அந்த AMT பொறுத்தளவு அந்த டாப் லெவல் வேரியண்டான அந்த எமோஷனில் மட்டும் தான் பை பண்ண முடியும். ஸோ இந்த செகண்ட் பேஸ் மாடல் எடுக்கும்போது நீங்கள் மேனுவலில் மட்டும் தான் பை பண்ண முடியுங்க. ஸோ இதுதான் ஆப்ஷன். தென் அடுத்து ரொம்ப முக்கியமாக கலர் ஆப்ஷனுங்க. கலர் ஆப்ஷன்ஸ் பொறுத்தளவு மொத்தமாக ஒரு 6 விதமான கலர்ஸில் அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. பட் இந்த செகண்ட் பேஸ் மாடலான எவல்யூஷனுக்கு நமக்கு ஒரு 5 விதமான கலர்ஸில் பை பண்ணிக்க முடியுங்க. அப்படி பார்க்கும்போது இப்போ நம்ம இருக்கிற சில்வர், ஒயிட், பிளாக், கிரே அந்த ஜன்ஸ்கார் ப்ளூ, ரெனால்ட் வீட்டில் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த சன்சார் ப்ளூ. ஸோ அந்த கலருமே உங்களால் இந்த ட்ரைபரை பை பண்ணிக்க முடியுங்க. மொத்தமாக இந்த செகண்ட் பேஸ் மாடலில் ஒரு 5 விதமான கலர்ஸில் பை பண்ணிக்க முடியுங்க. அடுத்து ரொம்ப முக்கியமாக ப்ரைஸ் ரேஞ்சுங்க. ப்ரைஸ் ரேஞ்ச் பொறுத்தளவு பேஸ் மாடல் 6.29 lakhs அப்படின்ற எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் ஸ்டார்ட் ஆகுதுங்க. இப்போ நம்மகிட்ட இருக்கிறது செகண்ட் பேஸ் மாடலான எவல்யூஷன். இதோடைய எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பொறுத்தளவு நமக்கு 7.24 lakhsங்க. இதோடைய ஆன் ப்ரைஸ் பொறுத்தளவு நமக்கு 8.50 lakhs வரைக்கும் இருக்குதுங்க. ஒரு 7 சீட்டர் 8.50 lakhsக்கு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸுமே இந்த செகண்ட் பேஸ் மாடல்லையே இருக்குதுங்க. ஸோ அது நீங்கள் ஒவ்வொரு ஃபீச்சர்ஸும் பார்க்கும்போது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் நம்ம பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டோம். உள்ளே போய் இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரியான வித்தியாசங்கள் நடந்திருக்குது அப்படின்றத நம்ம இன்டெப்த்தாக பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்டேட் செய்யப்பட்ட ரெனால்ட் ட்ரைபருடைய செகண்ட் பேஸ் மாடலான எவல்யூஷன் நம்ம ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் ஃபீச்சர்ஸ் பார்த்துடலாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஃப்ரண்ட் சைடு பார்க்கும்போதே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. எஸ், ஃப்ரண்ட் கிரில் டிசைன் வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. நமக்கு கிளாசி பிளாக் டிசைனில் கொடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ்ங்க. ரெண்டாவது சேஞ்சஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, ரெனால்ட் லோகோடைய டிசைன் தீம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தெரியுதுங்களா? நமக்கு சில்வர் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நமக்கு ரெனால்ட் லோகோ பார்த்தீங்கன்னா நமக்கு சிங்கிள் லேயர் தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ நமக்கு அந்த 3D எஃபெக்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதுவும் சில்வர் ஃபினிஷிங்லைங்க. ஓகே, தென் கிரில் செட்டப் பார்த்துக்குங்க. தென் ரொம்ப முக்கியமாக ஹெட்லாம்ப்ஸுங்க. ஹெட்லாம்ப்ஸ் பொறுத்தளவு பேஸ் வேரியண்ட்லேருந்தே நமக்கு ஹாலஜன் ப்ரொஜெக்டர் அப்படின்றது நமக்கு கிடைக்குதுங்க. அது போக நமக்கு ஹாலஜன் இண்டிகேட்டருமே வந்துடுதுங்க. பட் DRL ஃபாக்லாம் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் நமக்கு இந்த செகண்ட் பேஸ் லெவலுக்கு கொடுக்கலைங்க. ஃப்ரண்ட் ஏர்டாம் டிசைன்ஸ் பாருங்கள், நமக்கு அப்டேட் செய்யப்பட்ட ஏர்டாம் டிசைன்ஸை நம்மளால் பார்க்க முடியுதுங்க. ஸோ ஏர் வெண்ட்டுமே நல்லா ஈஸியாக போயிட்டு வருங்க. தென் ஃப்ரண்ட் பானட் டிசைன்ஸில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லைங்க. விண்ட்ஷீல்டில் வைப்பர் வித் வாசஸ் அப்படின்றது யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. மேலே நமக்கு இந்த செகண்ட் பேஸ் மாடல்லேருந்து நமக்கு நார்மலான ஆண்டனா அப்படின்றது கொடுத்துருக்காங்க. பட் ரூஃப் ரைல்ஸ் அப்படின்றது இந்த செகண்ட் பேஸ் மாடலுக்குமே நமக்கு ப்ரொவைட் பண்ணலைங்க. இது மட்டும் நீங்கள் எக்ஸைஸில் வாங்கி போட்டிங்கன்னா உண்மையாலுமே கண்டிப்பாக வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். ஏன்னா நான் இன்டீரியர் ஃபீச்சர்ஸ் காமிக்கும் போது உங்களுக்கே புரியும். ஸோ வாங்க பார்த்துருவோம். தென் ஓவரால் ரெனால்ட் ட்ரைபருடைய லென்த்தை பொறுத்தளவு 3985 mm. ஆக்சுவலி ப்ரீ ஃபேஸ் லிஃப்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஒரு 6 mm அப்படின்றது கம்மியாக இருக்குதுங்க. வீல் பேஸ் பொறுத்தளவு நமக்கு 2636 mm. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்தளவு 182 mm ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது ஓரளவுக்கு நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸுங்க. சைடில் நமக்கு வீல் ஆர்ச்சஸ் அப்படின்றது நமக்கு 2 வந்துடுதுங்க. பட் சைட் கிளாடிங் மட்டும் இந்த செகண்ட் பேஸ் லெவலுக்கு கொடுக்கலைங்க. தென் ரொம்ப முக்கியமாக வீல்ஸுங்க. வீல்ஸ் பொறுத்தளவு நமக்கு 14 inches ஸ்டீல் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பேஸுக்கும் செகண்ட் பேஸுக்கும் சேமான 14 inches வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. டயர் செக்ஷன்ஸ் பொறுத்தளவு 165/86 கொடுத்துருக்காங்க. தென் இந்த வீல் கேப்ஸோட டிசைன் மாதிரிங்க, தெரியுதுங்களா? ஸோ சென்டரில் மட்டும் பெரிய ஹப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் பேலன்ஸ் இருக்கிற ஏரியாலாம் நமக்கு கவர் வராதுங்க. அதுவே நீங்கள் டெக்னோலேருந்து போகும்போது கொஞ்சம் ஃபுல் சைஸில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்குங்க, ரியரில் ட்ரம் பிரேக்குங்க. இது எல்லா வேரியண்ட்டுக்கும் காமன். ஃப்ரண்ட்டில் மேக் பர்சன் செட்ஸுங்க, ரியரில் நமக்கு டார்சன் பீப்ஸுங்க. இதுவுமே நமக்கு எல்லா வேரியண்ட்டுக்குமே காமன். தென் வீல் ஆர்ச்சஸில் தான் நமக்கு இண்டிகேட்டர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. வார்வியம் பொறுத்தளவு நமக்கு மேட் பிளாக் ஃபினிஷிங்கில் மேனுவல் அட்ஜஸ்டபிள் வார்வியம் கொடுத்துருக்காங்க. AB பில்லர்ஸ் எல்லாமே நமக்கு பாடி கலரில் வந்துடுதுங்க. C பில்லர்ஸ் நமக்கு மேட் பிளாக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. டோர் ஹேண்டில்ஸ் பொறுத்தளவு நமக்கு மேட் பிளாக் ஃபினிஷிங்கில் கிடைக்குதுங்க. ஃபியூல் டேங்க் நமக்கு ரைட் சைடில் தான் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி பொறுத்தளவு நமக்கு 40 லிட்டர்ஸுங்க. தென் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ட்ரைபரில் அந்த விசிபிலிட்டி அப்படின்றது ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்காக இவங்க பெரிய கிளாஸஸ் யூஸ் பண்ணிங்க, தெரியுதுங்களா? ஸோ ப்ரீ ஃபேஸ் லிஃப்ட்லையுமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஸோ இதுலேயுமே நல்லாவே அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பெரிய சேஞ்சஸ் இல்லைங்க, ஆல்ரெடி இருக்கிறதா சொல்கிறேன். பட் இருந்தாலுமே இதோடைய விசிபிலிட்டி அப்படின்றது ரொம்ப நல்லா இருக்குதுங்க. சரிங்களா? அப்படியே நம்ம இந்த செகண்ட் பேஸ் மாடலான எவல்யூஷனுடைய ரியர் ப்ரொஃபைலை பார்க்கலாம்.
இதோடைய ரியர் ப்ரொஃபைல் இப்படி தாங்க இருக்குது. இதில் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது நமக்கு சென்டரில் ஒரு ஸ்டாப் லைட்ஸ் வந்துருதுங்க. பட் டிஃபாகர் வைப்பர் வாசர் எதுவும் கிடையாது. அப்டேட் செய்யப்பட்ட ரெனால்ட் லோகோ நம்மளால் பார்க்க முடியுதுங்க. டெயில் கேட்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த லோகோவில் கனெக்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பியானோ பிளாக் ஃபினிஷிங் இல்லைங்க. டெயில் லேம்ப்ஸ் பொறுத்தளவு நமக்கு ஹாலஜன் டெயில் லேம்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. தென் ரொம்ப முக்கியமான விஷயம் ரிவர்ஸ் கேமரா அப்படின்றது இந்த செகண்ட் பேஸ் மாடலான எவல்யூஷனுக்கு வருதுங்க. தென் ரொம்ப முக்கியமாக ரியர் பம்பர் டிசைன்ஸ் பார்த்துக்குங்க. நமக்கு அப்டேட் செய்யப்பட்ட டிசைனை பார்க்க முடியுது. மேட் பிளாக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. 3 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் அப்படின்றதுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அடுத்து பூட்டுங்க. பூட் ஸ்பேஸ் பொறுத்தளவு நமக்கு 84 லிட்டர் கிளைம் பண்ணுறாங்க. தேர்ட் ரோ கொடுத்துங்க. ஸோ இதுவே நீங்கள் ஒரு 5 பேர் தான் ட்ராவல் பண்ணுறீங்க, பூட் ஸ்பேஸ் வேணுங்கிற பட்சத்துக்கு இந்த தேர்ட் ரோவை நீங்கள் ஃபோல்டு பண்ணிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 625 லிட்டர் வரைக்கும் உங்களால் கிளைம் பண்ணிக்க முடியுங்க. இதில் டிசப்பாயிண்டான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு பேஸ் மாடலுக்கும் இந்த செகண்ட் பேஸ் மாடலுக்கும் நமக்கு ஸ்பேர் வீல் அப்படின்றது கிடைக்காதுங்க. ஆனால் அதுக்கு பதிலாக நமக்கு அந்த டயர் பஞ்சர் கிட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் கொஞ்சம் நான் நெகட்டிவாக பார்க்குறேனுங்க. வேணுன்னா நீங்கள் ஒரு ஸ்பேர் வீல் அடிஷ்னலாக வாங்கி வைக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க. எமர்ஜென்சி கிட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. தேர்ட் ரோக்குமே நமக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் அப்படின்றது பேஸ் வேரியண்ட்லேருந்தே கொடுத்துருக்காங்க. 50-50 ஸ்பிளிட் ஃபோல்டுங்க தேர்ட் ரோக்கு. செகண்ட் ரோக்கு 60-40 ஸ்பிளிட் ஃபோல்டு அப்படின்றது கிடைக்குங்க. சரிங்களா, ஸோ ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்குது. எவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். ஓகே, இது மறுபடியும் ரிட்டன் ஃபிட் பண்ணுற மாதிரி இருந்தால் சும்மா ஜஸ்ட் எடுத்து ரொம்ப ஈஸியாகவே இருக்குங்க. ஓகேங்க, ஆல்மோஸ்ட் நம்ம எக்ஸ்டீரியர் ஃபீச்சர்ஸ் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டோம், பார்த்துட்டோம். தென் ஃப்ரண்ட்டில் போய் இன்டீரியர் ஃபீச்சர்ஸை பார்த்துடலாம். இந்த வெஹிக்கிளே கீ பார்த்துக்குங்க. நமக்கு ரிமோட் கீ கொடுத்துருக்காங்க. லாக், அன்லாக், ஹோல்டு பண்ணால் பூட் ஓப்பன் பண்ணுற ஃபங்க்ஷன் 3 ஃபங்க்ஷனோட கொடுத்துருக்காங்க. ஒரு கீ நமக்கு ரிமோட் கீங்க, ஸ்பேர் கீ வந்து நமக்கு நார்மல் கீ தான் கொடுத்துருப்பாங்க. தென் டோர் ஓப்பனிங் பாருங்கள். டிரைவர் சைடு ஆல்மோஸ்ட் ஒரு 70 டிகிரிக்கு ஓப்பன் ஆகுதுங்க. ஸோ பெரிய பர்சன் இருந்தாலுமே உள்ளே ஈஸியாக போய்க்கலாம். டிரைவர் சைடு டோர் வியூ பாருங்கள். அப்டேட் செய்யப்பட்ட கலர் தீமே நம்மளால் பார்க்க முடியுதுங்க. ப்ரீ ஃபேஸ் லிஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே மேட் பிளாக் ஃபினிஷிங்கில் தான் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ நமக்கு அந்த பெய்ஜ் கலரில் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ள இன்டீரியர் கலர் தீம் பார்க்க கொஞ்சம் ஏரியா இருக்குங்க. அந்த கிளாஸ்ட்ரோஃபிபிக் ஃபீல் அப்படின்றது கிடைக்காதுங்க இந்த அப்டேட் செய்யப்பட்டதில். ஸோ இதுவுமே கொஞ்சம் நோட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குதுங்க. தென் இந்த செகண்ட் பேஸ் மாடல் லெவலுக்கு நமக்கு மேனுவல் அட்ஜஸ்டபிள் ஓரியம் கொடுத்துருக்காங்க. ஜாய்ஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க, பரவாயில்லைங்க. ஸோ இந்த நம்ம ஜாய்ஸ்டிக்ஸ் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அன்லாக் சுவிச்சஸ் மேட் பிளாக் ஃபினிஷிங்கில் வந்துடுதுங்க. ஃப்ரண்ட்டில் நமக்கு பவர் விண்டோ கண்ட்ரோல் 2 கொடுத்துருக்காங்க. கிரிப் ஹேண்டில், பிளாஸ்டிக் பேடுங்க. தென் நமக்கு அந்த ஓல்டு ஸ்கூல் டிசைனில் அந்த லாக் அன்லாக் மட்டும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் மாற்றிருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். பட் அப்கமிங் ஜென்ரேஷன் அப்டேட்டில் எதிர்பார்க்கலாங்க. வாட்டர் பாட்டில் ஹோல்டர், ஸ்பீக்கர்ஸ் வந்துடுதுங்க. ஆல் டோர் ஸ்பீக்கர், அதாவது 4 ஸ்பீக்கர் அப்படின்றது இந்த எவல்யூஷன் வேரியண்ட்டுக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க. தென் அடுத்து ரொம்ப முக்கியமாக சீட்ஸுங்க. சீட்ஸை பொறுத்தளவு டிரைவர் சீட்டுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்கலிங்க இந்த செகண்ட் பேஸ் மாடல் கேட்டகரி லெவலுக்கு. தென் ரொம்ப முக்கியமாக நமக்கு சீட்ஸுங்க. தென் சீட்ஸை பொறுத்தளவு நமக்கு பிளாக் கலரில் ஃபேப்ரிக் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. டூயல் டோன் தீம் ஃபினிஷிங் இல்லைங்க. பிளாக் வித் அந்த மெலாஞ்சி கலர் ஃபினிஷிங்கில் வந்துருது. சென்டரில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஹனிகோம் ஸ்பே டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சீட்டோட கம்ஃபர்ட் மேலுமே நல்லா இருக்குதுங்க. சைடு குஷன் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாடி ரோல் அப்படின்றது கொஞ்சம் மினிமலாக தாங்க இருக்கும். தென் ஃபிக்ஸ்டு ஹெட்ரஸ் நமக்கு ஃப்ரண்ட்டில் 2 வந்துருதுங்க. தென் ரொம்ப முக்கியமான விஷயம் 6 ஏர்பேக்ஸ் அப்படின்றது பேஸ் வேரியண்ட்லேருந்தே இந்த அப்டேட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நல்ல விஷயங்க. ஏன்னா இன்றைக்கு காலத்துக்கு சேஃப்டி அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதுலேயும் 6 ஏர்பேக்ஸ் இன்றைக்கி சின்ன கார்லேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நமக்கு இந்த ரெனால்ட் ட்ரைபர்லையுமே இப்போ 6 ஏர்பேக்ஸ் அப்படின்றது ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையாலுமே இதெல்லாம் வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயங்க. ஸோ சைட்லேயுமே நம்மளால் ஏர்பேக் பார்க்க முடியுது. இன்னொரு முக்கியமான விஷயங்க, 6 ஏர்பேக் கொடுக்குற எல்லா வேரியண்ட்ஸ்லையுமே நீங்கள் அடிஷ்னலாக லெதர் சீட்ஸ் கவர் போடும்போது அந்த சைடு ஏர்பேக், அதாவது சீட் ஏர்பேக்கு ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி சீட்ஸ் கவராக வாங்கி போடுங்க, மறந்துடாதீங்க. பிகாஸ் சேஃப்டி அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. ஓகேங்களா, அதே மாதிரி சைடில் அந்த ஏர்பேக்கை மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா, ஓகே. இன்டீரியர் ஃபீச்சர்ஸை பார்த்துடலாம். ஓகே, இந்த எவல்யூஷன் வேரியண்ட்டோடைய இன்டீரியர் டேஷ்போர்ட் வியூ பார்த்துங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு அந்த பெய்ஜ் கலர் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. மேலே நமக்கு அந்த டார்க் கலரில் மேட் பிளாக் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஸோ டூயல் டோன் தீம் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. பார்க்க நல்லா இருக்குதுங்க. சென்டரில் இன்னொன்று நமக்கு அந்த பேஸ் வேரியண்ட்லேருந்தே பார்த்துருந்தோம். அந்த சில்வர் ஃபினிஷிங் ஒன்று நமக்கு ஏசி டு ஏசியில் கனெக்ட் ஆகிற மாதிரி சில்வர் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. பார்க்க நல்லா இருக்குதுங்க. உண்மையிலுமே சொல்கிறேங்க, இப்போ அந்த கிளாஸ்ட்ரோஃபிபிக் ஃபீல் அப்படின்றது எனக்கு கொடுக்கலைங்க, ஏரியா தான் ஃபீல் ஆகுது. ஸோ இதுவுமே ஒரு அட்வான்டேஜான விஷயங்க இந்த கலர் தீம்ஸ் மாற்றினது. தென் அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்தளவு நமக்கு சேம் ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸ்பீடோமீட்டர், ஆர்பி மீட்டர் இது எல்லாமே நமக்கு டிஜிட்டலில் வந்துடுதுங்க. சின்னதாக சென்டரில் ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுவுமே நமக்கு டிஜிட்டல் தாங்க. இதில் நம்ம பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ட்ரிப் ஏ, ட்ரிப் பி, ரேஞ்சு, டிஸ்டன்ஸ் டு எம்டி, தென் அது போக இன்ஸ்டன்ட் ஃபியூல் எக்கனாமி, ஆவரேஜ், ஃபியூல் யூஸ்டு,
ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். அது போக டைப் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம் கொண்டு இதுலேயே வந்துருதுங்க. ஸோ உங்களுக்கு பேஸ் மாடலேருந்து அந்த டைப் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம் அப்படின்றது கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த செகண்ட் பேஸ் மாடலுமே நமக்கு கிடைக்குதுங்க. ஸோ டிஸ்பிளே சின்னதாக இருந்தாலும் தேவையான விஷயங்கள் எல்லாமே நம்ம இதிலேயே பார்த்துக்கலாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒர்த்தாகவும் ட்ரஸ்டபுளாகவும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ரொம்ப முக்கியமாக ஸ்டீரிங் வீலுங்க. ஸ்டீரிங் வீல் பொறுத்தளவு நமக்கு 3 ஸ்போக் ஸ்டீரிங் வீல் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரே ஒரு சேஞ்சஸ் என்ன கேட்டிங்கன்னா இந்த ரெனால்ட் லோகோ அப்டேட் செய்யப்பட்ட லோகோ கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதாங்க நமக்கு ஒரு பெரிய சேஞ்சஸாக இருக்குது. மற்றபடி ஹார்ன் கேட்டுங்க, நமக்கு நார்மலான ஹார்ன்ஸ் கிடைக்குதுங்க. அது போக ஸ்டீரிங்கோட அட்ஜஸ்ட்மெண்ட் பொறுத்தளவு நமக்கு டில்ட் ஸ்டீரிங் அப்படின்றது பேஸ் வேரியண்ட்லேருந்தே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செகண்ட் பேஸ் வேரியண்ட்டுக்குமே நமக்கு கிடைக்குதுங்க. லெஃப்ட் சைடில் வைப்பர்ஸ் கண்ட்ரோல்ஸுங்க, ரைட் சைடில் ஹெட்லாம்ப் கண்ட்ரோல்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. மேலே பிளாஸ்டிக் குவாலிட்டிலாம் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குதுங்க. தென் ரைட் சைடில் நமக்கு ஏசி ஒன் சில்வர் ஃபினிஷிங் வந்துருது. ஹெட்லாம்ப் லெவல் ரெஜிஸ்டர், கீழே பெடல்ஸ் பார்த்துக்குங்க. தென் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு 8 inches டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மென்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க வித் ஒயர்டு ஆண்ட்ராய்டு ஆப்பிள் கார்ப்ளே இதில் வந்துருதுங்க. ஸோ இதில் நமக்கு ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ரேடியோ, மீடியா, ஃபோன், வெஹிக்கிள் செட்டிங்ஸ், ஸ்மார்ட் ஃபோன் இன்டகிரேஷன் இந்த மாதிரி தேவையான விஷயங்கள் எல்லாமே வந்துருதுங்க. இதோடைய சவுண்ட் குவாலிட்டி கேளுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் கேட்டிருப்பீங்க, சவுண்ட் குவாலிட்டி ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குதுங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏசி வென்ட்ஸ் எல்லாமே மேட் பிளாக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் ஹசார்ட் ஸ்விட்சஸ்ங்க, நமக்கு சென்ட்ரல் லாக்கிங் ஸ்விட்சஸ்மே வந்துருதுங்க. தென் சேஃப்டின்னு பார்க்கும்போது நமக்கு எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட் இது எல்லாமே நமக்கு பேஸ் வேரியண்ட்லேருந்தே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குமே கிடைக்குதுங்க. நான் ஆல்ரெடி பேஸ் வேரியண்ட் ரிவ்யூ பண்ணும்போதே சொல்லியிருந்தேன் 22 ஃபீச்சர்ஸ் அப்படின்றது உங்களுக்கு ஸ்டாண்டர்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல விஷயங்க. தென் அதுக்கு கீழே நமக்கு ஏசி வென்ட்ஸ் மேனுவல் ஏசி கொடுத்துருக்காங்க. இந்த செகண்ட் பேஸ் மாடல் லெவலுக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் கிடைக்குதுங்க. இந்த இடத்துல ஒரு யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. கீழே 12 volt பவர் சாக்கெட், இந்த இடத்துலையுமே ஒரு ஸ்பேஸுங்க. தென் ரொம்ப முக்கியமாக 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கீர் பாக்ஸுங்க, சிந்தட்டிக் லெதர் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. 2 கப் ஹோல்டர் வந்துருதுங்க. இந்த இடத்துல வாட்டர் பாட்டில் ஹோல்டர் வந்துருதுங்க. தென் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த செகண்ட் பேஸ் மாடல் லெவலுக்கே நமக்கு செகண்ட் ரோ அண்ட் தேர்ட் ரோக்கு நமக்கு ஏசி வென்ட்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏசி வென்ட்ஸ் வேணுங்கிற பட்சத்துக்கு நீங்கள் இந்த எவல்வேஷன் தான் போக முடியும். ஏன்னா உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்டில் உங்களுக்கு செகண்ட் ரோ தேர்ட் ரோக்கு ஏசி வென்ட்ஸ் வராதுங்க. ஸோ நீங்கள் இந்த செகண்ட் வேரியண்டான எவல்வேஷன் எடுக்கும்போது தான் உங்களுக்கு ரியர் ஏசி வென்ட்ஸ் அப்படின்றது கிடைக்கும். ஸோ இது கொஞ்சம் நோட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. மேலே நமக்கு சன்செட்ஸ் வித் டிக்கெட் ஹோல்டர் வந்துருதுங்க. வாய்ஸ் மைக் போர்ட் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் நமக்கு எல்இடி லைட்ஸ் வந்துருதுங்க. தென் மேனுவல் டிம்மிங் ஐஆர்வியும் இந்த செகண்ட் வேரியண்ட்டுக்குமே கொடுக்கலைங்க. இது ஏன் மிஸ் பண்ணாங்கிற ஒரு விஷயம் தான் எனக்கு புரியலைங்க. ஏன்னா நைட் டைம் ட்ராவல் பண்ணும்போது இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஏன்னா உங்களுக்கு மேனுவல் டிம்மிங் பண்ணால் மட்டும் தான் நீங்கள் நைட்டு வண்டியை ஓட்ட முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு விஷயம் மட்டும் நான் ட்ராபேக்காக பார்க்குறேங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பேசஞ்சர் சைட்ஸ் நமக்கு ஒரு சன்செட்ஸ் கிடைக்குதுங்க. ஃபோல்டபுள் கிராப் ஹேண்டிலுமே கிடைக்குது, தெரியுதுங்களா? ஸோ இது இந்த செகண்ட் பேஸ் மாடல் தான் உங்களுக்கு இந்த ஃபோல்டபுள் கிராப் ஹேண்டில் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஓகே, மற்றபடி டேஷ்போர்டில் நமக்கு க்ளவ் பாக்ஸ் பொறுத்தளவு மேலே கொடுக்கலிங்க. ஸோ நமக்கு கீழே மட்டும் தான் இந்த வேரியண்ட் லெவலுக்கு கொடுத்துருக்காங்க. பட் நல்ல ஒரு மேசிவான ஸ்பேஸுங்க. உள்ளே நீங்கள் வேலட் வைக்கிற மாதிரியும் ஸ்பேஸ் இருக்குது. சன்கிளாஸ் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாங்க. ஓரளவுக்கு டீசெண்டாக நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது அப்படியே நம்ம ரியர் ப்ரொஃபைல் போய் ரியர் ப்ரொஃபைல் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ரியர் டோர் ஓப்பனிங் ஆல்மோஸ்ட் இதுக்கு ஒரு 70 டிகிரிக்கு ஓப்பன் ஆகுதுங்க. ஸோ பெரிய பர்சன் இருந்தாலுமே உள்ளே ஈஸியாக போய்க்கலாம். டோரோட கலர் தீம் பொறுத்தளவு நமக்கு அப்டேட் செய்யப்பட்ட பெய்ஜ் கலர் தீம் கொடுத்துருக்காங்க. தென் லாக் நமக்கு மேனுவலாக இந்த மாதிரி ஓல்டு ஸ்கூல் டைப்பில் ஸ்டிக்ஸாக கொடுத்துருக்காங்க. அன்லாக் ஸ்விட்சஸ் நமக்கு மேட் பிளாக் ஃபினிஷிங்கில் வந்துருது. ரியர் பவர் விண்டோ ஸ்விட்சஸ்மே கிடைக்குதுங்க. தென் பிளாஸ்டிக் பேட்ஸ், சைல்டு சேஃப்டி லாக், வாட்டர் பாட்டில் ஹோல்டர் அண்ட் ஸ்பீக்கருமே நமக்கு வந்துடுதுங்க. தென் ரொம்ப முக்கியமாக ரியர் பேசஞ்சர் சீட்ஸுங்க சேம் ஃப்ரண்ட்டில் பார்த்தா சேம் கலர் தீம், அதாவது அந்த பிளாக் வித் அந்த மெலாஞ்சி கலர் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லைங்க. சேம் ஃபேப்ரிக் சீட்ஸ் தான். அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் நமக்கு செகண்ட் ரோக்கு 2 கொடுத்துருக்காங்க. சூப்பரான விஷயங்க. தென் அது போக நமக்கு சேஃப்டிக்கு ஐசோஃபிக்ஸ் ஹேங்கர்ஸுமே நமக்கு கிடைக்குது. 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸுமே நமக்கு சேஃப்டிக்கு கொடுத்துருக்காங்க. தென் ரியரில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு செகண்ட் ரோக்கு ஏசி வென்ட்ஸ் கொடுத்தாங்க, தெரியுதுங்களா? ஸோ நீங்கள் பேஸ் வேரியண்ட் எடுக்கும்போது உங்களுக்கு அந்த செகண்ட் ரோவில் ஏசி வென்ட்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இந்த செகண்ட் பேஸ் மாடலான எவல்யூஷன்லேருந்து தான் உங்களுக்கு ரியர் ஏசி வென்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சஜஸ்ட் பண்ணுற வேரியண்ட்டுமே இது தாங்க. ஏன்னா ரியர் ஏசி வென்ட் அப்படின்றது இந்த செகண்ட் பேஸ் மாடலேருந்து தான் கிடைக்குது. பேஸ் மாடல் எடுக்கும்போது கிடைக்காதுங்க. ஸோ நம்ம ஒரு 1 லட்ச ரூபா அப்படின்றது வித்தியாசம் இருக்குது. ஆனால் அதுக்கு உண்டான ஃபீச்சர்ஸுமே கிடைக்குது. அப்படி இருக்கும்போது எனக்கு ஏசி வென்ட்ஸ் ஃப்ரண்ட்டில் இருந்தால் போதும், நான் மேக்ஸிமம் ஏசி யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா நீங்கள் பேஸ் மாடல் எடுத்துக்கங்க. இல்லை நான் ஏசி கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம்ப்பா அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் செகண்ட் ரோவில் ஏசி வென்ட் இருக்கிற மாதிரி இந்த செகண்ட் பேஸ் மாடலாவது எடுங்க. ஏன்னா கடைசியில் வண்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உங்களால் ஏசி வென்ட்ஸ் ஃபிட் பண்ண முடியாதுங்க. ஏன்னா இது சைடு பிளஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நோட் பண்ண வேண்டிய விஷயம், நோட் பண்ணிக்கோங்க. டிரான்ஸ்மிஷன் ஹம்ப் சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க. ரியலில் நமக்கு பவர் சாக்கெட் இந்த மாதிரி விஷயம் இல்லை. ஆனால் ஃபோல்டபுள் கிராப் ஹேண்டில் அப்படின்றது நமக்கு 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்த செகண்ட் பேஸ் மாடலேருந்து தான் கிடைக்குதுங்க. சரிங்களா? இதுவுமே கொஞ்சம் நோட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது. தென் அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் நான் ஆல்ரெடி சொன்னது தாங்க, நமக்கு ஸ்லைடிங் கொடுத்தாங்க, தெரியுதுங்களா? ஸோ இதுவுமே கொஞ்சம் நோட் பண்ண வேண்டிய விஷயம். தேர்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு 50-50 ஸ்பிளிட் ஃபோர்டு கொடுத்துருக்காங்க. பேஸ் வேரியண்ட் மாதிரி தாங்க இருக்குது. இதுலேயுமே அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் வந்துருதுங்க. அது போக நமக்கு பிளாஸ்டிக் கிளிப் மட்டும் கொடுத்துருக்காங்க.
தென் முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா தேர்ட் ரோ ஏசி வென்ட்ஸ் நமக்கு ரூஃபில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பேஸ் மாடல் எடுக்கும்போது கிடைக்காதுங்க. ஸோ இந்த செகண்ட் பேஸ் மாடல் தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஃபோல்டபுள் கிராப் ஹேண்டிலுமே நமக்கு தேர்ட் ரோலையுமே ஒன்று கொடுத்துருக்காங்க. ரெண்டு பக்கமே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பரான விஷயம். இதோட சீட் கம்ஃபர்ட்டை பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ தேர்ட் ரோக்குள்ளே வரேன். ஸோ தேர்ட் ரோக்குள்ளே வந்தாச்சு. தேர்ட் ரோக்குள்ளே வரதுக்கு பெரிய சிரமம் இல்லைங்க. பேஸ் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தேர்ட் ரோ பார்த்துட்றேன். தேர்ட் ரோவில் தை சப்போர்ட் அப்படின்றது கம்மியாக தாங்க இருக்குது. ஸோ எல்லா 7 சீட்டரும் இப்படி தான் இருக்குது. ஆனால் எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன கேட்டிங்கன்னா அந்த சப் 4 மீட்டருக்குள்ளேயே தேர்ட் ரோவில் இவ்வளோ ஸ்பேஸ் கிடைக்கிது பார்த்தீங்களா. ஸோ இது தாங்க ஹைலைட்டான விஷயம். ஹெட்ரூம் பார்த்துக்குங்க. ஸோ நம்ம அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ்மே கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ட் ரோவில் வரும்போது இப்படி கம்ஃபர்டபுளாக கூந்துக்க முடியும். நீரும் கொஞ்சம் கன்ஜஸ்டடாக தாங்க இருக்குது. மற்றபடி 2 பேர் அப்படின்றது ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே கொண்டுட்டு போகலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் கோந்துட்டேன். அப்படி பார்க்கும்போது நமக்கு வித் வைஸாக கொஞ்சம் வெல்த்தியாக பர்சன் வந்தாலுமே 2 பேர் தாராளமாக கொண்டுட்டு போகலாங்க. சரிங்களா. ஸோ ஓவரால் தேர்ட் ரோவோட கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குதுங்க. நாட் பேட். இப்போ நான் செகண்ட் ரோ ஸ்பேஸ் பார்ப்போம். இந்த லிவரை நம்ம இப்படி புல் பண்ணிட்டா போதுங்க, ஆட்டோமேட்டிக்காக அது டம்பிள் ஆகிடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த செகண்ட் ரோக்குள்ளே வரேங்க. செகண்ட் ரோக்குள்ளே இவ்வளோ ஈஸியாக தாங்க வந்துட்டேன். லைட்டாக குமிச்சா போதும் உள்ளே வந்துக்கலாம். உள்ள ஸ்பேஸ்ன்னு பார்க்கும்போது என்னோடய ஹைட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி நான் தேர்ட் ரோ வச்சுருக்கேன். அப்படி இருக்கும்போதுமே செகண்ட் ரோவில் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு ஸ்பேஸ்னு. லெக் ரூம் நல்லா இருக்குதுங்க. தை சப்போர்ட் பார்த்தீங்களா சூப்பராக இருக்குதுங்க. ஆக்சுவலி தை சப்போர்ட் ஓகேவாக தாங்க இருக்குது. பார்த்தீங்களா இப்போ நான் காலை இப்படி நேராக வைக்கிறேன், கொஞ்சம் பத்தாமல் இருக்குது, ஒரு 1/2 இன்ச்சுக்கு பத்தாமல் இருக்குது. லைட்டாக இப்படி நான் காலை முன்னாடி வைக்கும்போது தை சப்போர்ட் நல்லா கம்ஃபர்டபுளாக தாங்க இருக்குது. ஸோ நல்லாவே பார்த்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க ரெனால்ட்லேருந்து. ஸோ ஃபர்ஸ்ட்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இதோடைய சீட் கம்ஃபர்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, ஹெட்ரூம் பார்த்துக்குங்க. ஹெட்ரூம் பொறுத்தளவு நல்ல ஹெட்ரூம்ங்க. நல்ல ஒரு தாராளமான ஹெட்ரூம். லெக் ரூம் ஓகே, தை சப்போர்ட்டும் ஓகேங்க. இதில் டோர் த்ரெட் எஃபெக்ட் கேளுங்க. ஒரு ஓகேவான த்ரெட் எஃபெக்ட் அப்படின்றது நமக்கு கிடைக்குதுங்க. வெளியே இறங்குறேங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ரெனால்ட் ட்ரைபரில் உள்ளே ஏறதுக்கும் இறங்குறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குதுங்க. ஃபஸ்ட் பாயிண்ட் 1. உள்ள ஸ்பேஸ் அப்படின்றது 3 ரோக்குமே நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃபஸ்ட்டு தேர்ட் ரோவில் தான் வந்தேன். என்னோடய ஹைட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி, அதாவது லெக் ரூம் இருக்கிற மாதிரி தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணி செகண்ட் ரோ வச்சுருந்தேன். அதே எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணாமல் உள்ள செகண்ட் ரோக்கில் வந்தேன். எவ்வளோ கம்ஃபர்ட் இருந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுவே ஃப்ரண்ட் சைடில் பாருங்கள். ஃப்ரண்ட் சைட்லையுமே நமக்கு தேவையான லெக் ரூம் அப்படின்றது கிடைக்குதுங்க. ஸோ ஓவரால் கம்ஃபர்ட் அப்படின்றது இந்த வெஹிக்கிளில் ரொம்ப நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஈவன் லெக் ரூம், தை சப்போர்ட், ஹெட் ரூம் 3மே ஓகேவாக இருக்குதுங்க. நாட் பேட். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெஹிக்கிளோட இன்ஜின் ஸ்பெக்ஸ் பொறுத்த அளவு நமக்கு இதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லைங்க. அந்த 1 லிட்டர் எண்ணெய் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது 3 சிலிண்டர் இன்ஜின்ங்க. இது அதிகபட்சமாக 72 PS பவரையும் 96 Nm டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. இந்த வண்டியுடைய மைலேஜ் நம்ம ரியல் வேல்ல எதிர்பார்க்கலாங்க. சிட்டிக்குள்ள ஒரு 10 to 14 வரைக்கும் எதிர்பார்க்கலாங்க. அதுவே ஹைவேல நம்ம க்ரூஸ் பண்ணும்போது நமக்கு 14 to 17 வரைக்குமே எதிர்பார்க்க முடியுங்க. வித் 7 சீட்டரோட பேஸ்டான உங்களுடைய டிரைவிங் ஸ்கில்ஸ் பொறுத்து மாறுங்க. நீங்கள் 2000 RPM மேலே போய் கீர் ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த வெஹிக்கிள் 15-14 தாங்க கொடுக்கும். ஸோ டீசெண்டாக 2000 RPM நீங்கள் க்ரூஸ் பண்ணி ஓட்டும்போது 17 km/லிட்டர் அப்படின்றத நீங்கள் ஹைவேல எடுக்க முடியுங்க. ஓகேங்களா. மேலே இன்சுலேஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. தேவையும் படாது, பட் இருந்தாலுமே கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த வெஹிக்கிளுடைய இன்ஜின் நோட்டை கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் பார்த்துருந்துருப்பீங்க இந்த டீட்டெயில் ரிவ்யூ. ஸோ இந்த RXL கொடுத்துக்கிற வேரியண்ட்டுக்கும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கும், அதாவது 8.50 lakhs இதோடைய ஆன் ரோட் ப்ரைஸுங்க. இந்த பட்ஜெட்டுக்கு இதில் கொடுத்துக்கிற ஃபீச்சர்ஸ் உண்மையாலுமே வேலிடாகவும் ஒர்த்தாகவும் இருக்குதுங்க. என்னை பொறுத்தளவு நான் சஜஸ்ட் பண்ணுற ஒரு வேரியண்ட்டாகவுமே இந்த செகண்ட் பேஸ் மாடலான இந்த எவல்யூஷன் இருக்குதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் வந்துடுது, ரிவர்ஸ் கேமரா, ப்ளஸ் உங்களுக்கு ஆல் ரோ ஏசி, அதாவது உங்களுக்கு செகண்ட் ரோ தேர்ட் ரோக்குமே நமக்கு ஏசிஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பேஸ் மாடல் எடுக்கும்போது உங்களுக்கு அந்த செகண்ட் ரோ தேர்ட் ரோ ஏசி வராதுங்க, இன்ஃபர்டைன்மெண்ட் வராது, ஆஃப்டர் மார்க்கெட்டில் ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆனால் ஏசி வந்து நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்டில் ஃபிட் பண்ண முடியாது. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு செகண்ட் பேஸ் மாடலான இந்த எவல்யூஷன் அப்படின்றது பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்டாக நான் பார்க்குறேங்க. அடிஷ்னலாக நீங்கள் ஒரே ஒரு ரூஃப் ரைல்ஸ் வாங்கி போட்டிங்கன்னா இது கண்டிப்பாக வேல்யூ ஃபார் மணியாக இந்த பட்ஜெட்டுக்கு டெஃபினட்டாக இருக்குங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரிங்க நண்பர்களே, கண்டிப்பாக இந்த கார் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு கார் ரிவ்யூடன் உங்களை சந்திக்கிறேன்.